சின்ன சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. நார்மலாக இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 75 ரூபா தான். அதே மாதிரி இந்த ஹண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குடிசையெல்லாம் 100 ரூபா. இது போன்ற கூடைகளை இவங்க விற்கிறாங்க. இந்த கூடைலாம் பார்த்திங்கன்னா 300 ரூபாவாம். அதுலேயே நிறைய கலர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்களே வீட்டில் ஹோம்மேடாக செஞ்ச இந்த மாதிரி தொக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு போனீங்கன்னா ஊறுகாய்க்கு பதிலாக அந்த மாதிரி தொக்கு வச்சு தோசைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க முழுக்க வெட்டி வேரை வச்சு 35 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் சும்மா வாசலில் கட்டி தொங்க விடலாம், இல்லை உங்கள் காரில் கட்டி தொங்க விடலாம். இதிலேருந்து வர நறுமணம் வந்து ஒரு உடம்புக்கு ரொம்ப நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூக்கலிப்டஸ் தைலம், நேரடியான யூக்கலிப்டஸ் தைலம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல்லாம் கலக்காத மூலிகை தன்மை வாய்ந்த ஒரு நேச்சர் ஆர்கானிக் தைலம். இது 100 ரூபா ஒரு பாட்டில். சணல் பைகள் இதெல்லாம் விற்பனை செய்கிறாங்க. சணல் பைகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாருங்கள், நல்ல டிசைன் போட்டு ஒரு குவாலிட்டியாக, அதே மாதிரி வித்து ஜிப்போடு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கான கிளிகிளிப்பை பனை ஓலையிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவும் 60 ரூபா தான். இது பார்த்திங்கன்னா மேஜிக் லேம்பாக, மேஜிக் விளக்கு. இதில் எண்ணெயை ஊற்றிட்டு இதில் திரியை போட்டுட்டு நீங்கள் கொளுத்திங்கன்னா எண்ணெய் கீழே மறுபடியும் ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே விற்கிறாங்க. இதில் விலைலாம் பார்த்திங்கன்னா 90 ரூபா, 100 ரூபா, 70 ரூபா, 110 ரூபா அப்படின்னு பல்வேறு விலைகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாடுற டாய்ஸ் நூல்லையே பண்ணியிருக்காங்க. அதுவும் முழுக்க கையில் பண்ணப்பட்ட ஒரு பொருள். காட்டன் நைட்டிகள், அதே மாதிரி பெட்ஷீட்கள், அது மட்டும் இல்லாமல் துண்டுகள் இதெல்லாம் விற்கிறாங்க. நைட்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே காட்டன் மிக்ஸ்டு நைட்டிஸ். இதோட விலை பார்த்திங்கன்னா 150 ரூபா தான். பனை ஓலை பந்து 10 ரூபா தானே இந்த பால். பனை ஓலை பந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. தென்னங்கருப்பட்டி, வழக்கமாக நம்ம பனங்கருப்பட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம். இவங்க வந்து தென்னங்கருப்பட்டி விற்கிறாங்க. தென்னை மரங்கள்லேருந்து தென்னை விவசாயிகள் எடுக்கக்கூடிய இந்த தேன் வந்து 110 ரூபா தான். 300 ml. மீன்களோட செதில்கள்லேருந்து இங்கே பாருங்கள் மேலே ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஒரு லேம்ப் செட் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இது நம்ம வெளிச்சத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியல, ஆனால் நைட் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதோட விலை வந்து 40 ரூபா. இவங்க வந்து திருச்சியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் குழுக்கள் சார்பாக இந்த கடையை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்குது. அதே மாதிரி சாம்பிராணியுமே வந்து நல்ல ஒரு நறுமணம் நிறைந்த சாம்பிராணிகளாக இருக்குது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்க அன்னை தெரசா வளாகத்தில் நவராத்திரியை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்ட கண்காட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த கண்காட்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மகளிர் குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே விற்பனை செய்கிறாங்க. அப்படி இந்த கண்காட்சியில் என்னதான் விற்கிறாங்க, அதோட விலை என்ன அப்படின்ற முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்துட்டோம். முதல் கடையை பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து போட்டிருக்காங்க. இது நவராத்திரி கண்காட்சி அப்படின்றதால இவங்க நவராத்திரி கொலுவுக்கு தேவையான பொம்மைகள் எல்லாத்தையுமே விற்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பாபா, ஆஞ்சநேயர், சிவலிங்கம், விநாயகர், கிருஷ்ணர் அப்படின்னு எல்லா வகையான பொம்மைகளும் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. நார்மலாக இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 75 ரூபா தான். அதே மாதிரி இந்த ஹண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குடிசையெல்லாம் 100 ரூபா. உங்களுக்கு சும்மா ரேண்டமாக நான் காட்டுறேன். இதெல்லாம் 200 ரூபா. 25 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் வந்து 25 ரூபா. 25 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபான்னு 15,000 வரைக்கும் இவங்கக்கிட்ட வந்து கொலுவுக்கான அந்த பொம்மைகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக இருக்குது. ரங்கநாதர் படுத்துட்ருக்காரு. 950 ரூபாவாம். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலரிங்லேருந்து நல்ல ஷேப் வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடக்கூடிய பொம்மைகளும் இருக்குது. இந்த பொம்மையும் 950 ரூபா தான். இதை சும்மா அப்படி டச் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக அது டான்ஸ் ஆடுது. ஈரோடுலேருந்து இந்த கடை போட்டிருக்காங்க. இவங்க என்ன விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகளாலேயே செய்யப்பட்ட இது போன்ற கூடைகளை இவங்க விற்கிறாங்க. இந்த கூடைலாம் பார்த்திங்கன்னா 300 ரூபாவாம். அதுலேயே நிறைய கலர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்களே வீட்டில் ஹோம்மேடாக செஞ்ச இந்த மாதிரி தொக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு போனீங்கன்னா ஊறுகாய்க்கு பதிலாக அந்த மாதிரி தொக்கு வச்சு தோசைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இது மேலே போட்டிருக்கு. இது வந்து
தக்காளி தொக்கு, இது வந்து வெங்காய தொக்கு. இதோட விலையும் இதிலே போட்டிருக்கு. டப்பா வந்து சின்ன டப்பா வாங்கினீங்கன்னா 70 ரூபா, கொஞ்சம் பெரிய டப்பா வாங்கினீங்கன்னா 130 ரூபா. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான இந்த பேண்டு, அதே மாதிரி வளையல், நெய் பாலிஷ், இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் விற்கிறாங்க. அதே மாதிரி கையிலேயே பின்ன கீ செயின்ஸ் செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் கம்மல் பார்த்தீங்களா கலர் கலராக வச்சுருக்காங்க. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் இது எல்லாத்தையும் விற்பனை செய்கிறாங்க. அடுத்ததாக இங்கே வந்து குழந்தைகளுக்கான உடன் டாய்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. இங்கே இருக்க டாய்ஸ் எல்லாமே உடன் தான். குழந்தைகளுக்கான டாய்ஸ் எல்லாமே உடன்லேயே பண்ணி விற்கிறாங்க. சங்கு சக்கரம், சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40 ரூபாவா. இதை முட்டாயிலே பண்ணி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க அழகாக அதை உட்டனில் சேல்ஸ் இது அவங்க அழகாக உட்டன்லேயே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நிறைய குழந்தைகளுக்கான டாய்ஸ் எல்லாம் உடன்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து 40 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்பானத்திலேயே செஞ்சப்பட்ட விசில். இது அடிச்சிங்கன்னா விசில் வரும். இப்போ நான் அடிக்க முடியாது, ஏன்னா அப்புறம் வேறு யாராவது வாங்க முடியாது. இந்த ஸ்டால் வந்து சிவகங்கையிலேருந்து போட்டிருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முழுக்க வெட்டி வேரை வச்சு 35 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் சும்மா வாசலில் கட்டி தொங்க விடலாம், இல்லை உங்கள் காரில் கட்டி தொங்க விடலாம். இதிலேருந்து வர நறுமணம் வந்து ஒரு உடம்புக்கு ரொம்ப நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலைலாம் வந்து 100 ரூபா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், டீ பிளேட்லாம் வந்து வெட்டி வேர்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து வெட்டி வேரையும் மாட்டு சாணத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணி செஞ்ச ஒரு ப்ராடக்ட். இது வந்து நீங்கள் சாம்பிராணியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா உரமாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அந்த வளர்ச்சிலாம் இருக்குன்றாங்க. எல்லாத்தோட இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. வெட்டி வேர் பவுடர்லேயே ஜுவல்லரி பண்ணி வச்சுருக்காங்க. வெட்டி வேர்லேயே எண்ணெய் பாட்டிலு. இதை நீங்கள் வாங்கி உள்ள தேங்காய் எண்ணெயை ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்பவே மூலிகை தன்மை கொண்டதாக மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாட்டில் எவ்வளோ மேடம்? 60 ரூபா தான் இந்த பாட்டிலு. வெட்டி வேர்லேயே பார்த்தீங்கன்னா ஹை கூலர் இருக்குது, ஹை ஹோல்டரு. நீங்கள் வந்து கண்ணுக்கு நீங்கள் இதை இப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெட்டி வேறுன்றதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளுமையான ஒரு விஷயந்தான் வெட்டி வேறு. அதே மாதிரி இயற்கை தன்மை கொண்டது. நிறைய பேர் வந்து அந்த ஜன்னலுக்கு வந்து ஸ்க்ரீனாக கூட வெட்டி வேர்லேயே பண்ணி போடுவாங்க. அந்த வகையில் அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது. வெட்டி வேர்லேயே வந்து வாட்டர் பியூரிஃபையர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 10 பீஸ் இருக்குது. இதோட விலை வந்து 100 ரூபா. இதை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்கள் தண்ணியை வந்து நல்ல மூலிகை தன்மை கொண்ட தண்ணியாக மாற்றிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் பீரோ, இந்த துணிகளுக்கு கீழே வந்து ரசகற்பூரம் வைப்பீங்க. அதற்கு பதிலாக வெட்டி வேர்லேயே செய்யப்படக்கூடிய ஒரு வாசனை பொருள். இதை கொண்டு போய் நீங்கள் பீரோக்குள்ளேயோ துணிகளுக்கு கீழே வச்சிங்கன்னா இது ரொம்பவே நறுமணம் தரும். அதே மாதிரி பூச்சிகளும் இது வச்சிங்கன்னா வராதுன்றாங்க. இதை வந்து வெட்டி வேர் மட்டும் இல்லாமல் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், சந்தனம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மூலிகை உருண்டையாக பண்ணியிருக்காங்க. வெட்டி வேர்லேயே மாலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டில் சாமி ரூமுக்கெல்லாம் நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம். இது வந்து 350 ரூபாய் இதோட விலை. அதே மாதிரி பெரிய சைஸ்லேயும் அதே வெட்டி வேர் மாலைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் 1000 ரூபா. வெட்டி வேர்லேயே வந்து உடம்பு தேய்ச்சி குளிக்கிற நார் பண்ணி வச்சுருக்காங்க. 3 வெரைட்டியில் இருக்குது. இதெல்லாம் வந்து 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து நீங்கள் உடம்பு தேய்ச்சி குளிக்கும்போது உடம்புல ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்தால் கூட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வாசனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கிட்டு போய் உங்கள் வாசலில் கட்டிட்டிங்கன்னா போதும். வெட்டி வேர்லேயே முழுக்க செய்யப்பட்ட அந்த வாசல் அலங்கார பொருள். இதை நீங்கள் கட்டும்போது உங்கள் வாசல் ரொம்ப நறுமணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலையும் 500 ரூபா. வீட்டில் வந்து நிறைய பேர் கற்பக விருட்சம் வாங்கி வைப்பீங்க. இவங்க வந்து வெட்டி வேர்லேயே அதை செஞ்சு வச்சுருக்காங்க. குபேரனோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து தங்க மரமும் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. இந்த கடை நீலகிரியிலேருந்து போட்டிருக்காங்க. இவங்க வீட்லேயே செய்யப்பட்ட தின்பண்டங்கள் எல்லாத்தையுமே, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே விற்பனை செய்கிறாங்க. இது வீட்லேயே செய்யப்பட்ட பிஸ்கெட்டு. இதோட விலை வந்து ஒரு பாக்கெட்டு 110 ரூபா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பூண்டு, மலைப்பூண்டு வச்சுருக்காங்க. மலை பூண்டெல்லாம் 100 கிராம் 50 ரூபா. உங்களுக்கு அந்த பூண்டோட சாம்பிள் தான் இவங்க இங்கே வச்சுருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் மலைப்பூண்டு மூலிகைத்தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி ஏலக்காவோட விலை பார்த்திங்கன்னா 100 கிராம் 425 ரூபா. நீலகிரி மலையிலேயே வந்த ஏலக்கான்றதால கூடலூர் ஏலக்காய் அப்படின்றாங்க. அதே மாதிரி யூக்கலிப்டஸ் தைலம், நேரடியான யூக்கலிப்டஸ் தைலம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல்லாம் கலக்காத மூலிகை தன்மை வாய்ந்த
ஒரு நேச்சர் ஆர்கானிக் தைலம். இது 100 ரூபா ஒரு பாட்டில். நீங்கள் எடுத்து கூட சும்மா அப்படி ஸ்மெல் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே அந்த யூக்கலிப்டஸ் வாசனை பயங்கரமாக வருது. வீட்லேயே செய்யப்பட்ட சாக்லேட்ஸு. இதோட விலை வந்து 150 ரூபா ஒரு பாக்ஸ். ஊட்டி வர்க்கி வச்சுருக்காங்க, இதோட விலை 110 ரூபா. அது இல்லாமல் பிஸ்கட்ஸ் வச்சுருக்காங்க, இதுவும் 110 ரூபா. அடுத்ததாக வந்து பிஓபி ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீ தூள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலை வந்து 120 ரூபா, 250 கிராம். அதே மாதிரி டிகாஷன் டீ தூளும் வச்சுருக்காங்க, இதோட விலை வந்து 100 ரூபா, 250 கிராம். மிளகெல்லாம் விற்கிறாங்க. இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இது எல்லாமே நீலகிரியிலேருந்து கொண்டு வந்து விற்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். நீலகிரி மிளகு. இது 100 கிராம் மிளகு 200 ரூபா. குழந்தைகளுக்கான நூலாடைகளும் இவங்க விற்கிறாங்க. இதுவும் வந்து நீலகிரியில் தான் இந்த மாதிரி கையிலேயே செஞ்சு விற்கக்கூடிய நூலாடைகளாம். இதோட விலைலாம் இதிலே போட்டிருக்கு, 250 ரூபா குழந்தைகளுக்கானது. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், காதுக்கு கட்டிப்பாங்க குளிருக்கு, அந்த மப்ளர்லாம் வச்சுருக்காங்க. இதோட விலை வந்து 100 ரூபா. திருவள்ளூரில் இருந்து இந்த கடையை போட்டிருக்காங்க. இவங்க வந்து காட்டன் மணி பர்ஸுகள், அதே மாதிரி வந்து சணல் பைகள் இதெல்லாம் விற்பனை செய்கிறாங்க. சணல் பைகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாருங்கள், நல்ல டிசைன் போட்டு ஒரு குவாலிட்டியாக, அதே மாதிரி வித்து ஜிப்போடு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதோட விலையெல்லாம் இதிலே போட்டிருக்கோம், 130 ரூபா. இங்கே பாருங்கள், இந்த பை கொஞ்சம் மாடர்னாக இருக்குது, இதுவும் 130 ரூபா தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்ஃபோன் பேனா எது வேணுமோ நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அது இல்லாமல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பைகள், சின்ன பைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு கொண்டு போகலாம். வாட்டர் பாட்டில் பேகு 85 ரூபா. இல்லை எனக்கு பெருசாக துணியெல்லாம் போட்டு கொண்டு போகணும், கட்டை பை சைஸில் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற பைகளும் இருக்குது. இந்த பையெல்லாம் 200 ரூபா. நீங்கள் நல்ல வெயிட்டு போட்டு கொண்டு போனால் கூட தாங்கும் போல். உள்ளேயும் பாருங்கள், தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. நிறைய துணியை நீங்கள் வச்சுட்டு கூட ஜிப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உழைக்கும். உங்களோட பேர் போட்டு இந்த மாதிரி அட்ரஸ்லாம் போட்டு உங்களுக்கு பை வேணும்னா கூட நாங்கள் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது பாருங்கள், வளையல் பாக்ஸ். இதெல்லாம் காட்டன் துணிகளால் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லா அமுக்கவே முடியல, ஒரு நல்ல பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்குது. 120 ரூபாய் இது. இதில் வளையல், கம்மல் அந்த மாதிரி எது வேணுமோ போட்டுக்கலாம். நகைகளில் மோதிரம், ரிங்கு, சின்ன சின்ன மூக்குத்தி இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியும் ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து 200 ரூபா. இது வந்து 100 ரூபா இந்த மணி பர்ஸு. ஜஸ்ட்டு நீங்கள் திறந்துட்டு உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் காட்டன்லேயே செய்யப்பட்ட பர்ஸு. அதே மாதிரி இது வந்து 50 ரூபா. இதை பாருங்கள், கொஞ்சம் லக்ஸரியாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா சாஃப்டாக கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 150 ரூபா. உள்ளே வந்தீங்கனாலும் உள்ளே ஒரு சின்ன ஜிப் இருக்குது. அதே மாதிரி இன்னும் பெரிய சைஸில் இந்த மாதிரி 120 ரூபா, இதெல்லாம் எடுத்திங்கன்னா 120 ரூபா அப்படின்னு பல்வேறு வெரைட்டியில் பர்சஸ் எல்லாமே இருக்குது. வேலூரில் இருந்து இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. பனை ஓலைகளால் செய்யப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இவங்க விற்பனை செய்கிறாங்க. பனை ஓலையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேஸ்கெட்லாம் இருக்குது. இதோட விலை வந்து 150 ரூபா. அதை விட சின்ன பேஸ்கெட் வேணும்னா 60 ரூபா. அதே மாதிரி குழந்தைகளுக்கான கிளிகிளிப்பை பனை ஓலையிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவும் 60 ரூபா தான். இது பாருங்கள், வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க அந்த ஹாலில் சுவர்கள், ரிசப்ஷன், அதே மாதிரி வாசல்லலாம் மாட்டி நீங்கள் தொங்க விடலாம். பனை ஓலையிலேயே முழுக்க முழுக்க செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இது. ரொம்பவே அழகாக இருக்குது. கலரும் நல்ல ஒரு யூனிக்காக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது போன்ற கூடைகள், ஏதாவது காய்கறிகள் நீங்கள் ஏதாவது போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போன்ற கூடைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பழங்கள்லாம் கெட்டு போகாது, அது வாசனை போகாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 450 ரூபா இதோட விலை. அதே மாதிரி பனை ஓலை மாலை, இதோட விலை வந்து 200 ரூபா. இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கெலாம் அப்படி போட்டுடலாம், இல்லை வீட்டில் வந்து வாசலில் அப்படி கட்டி தொங்க விடலாம். வீட்டில் விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை கொண்டாடுறீங்கன்னா கூட இதை நீங்கள் மாட்டி தொங்க விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. இதேமாதிரி பனை ஓலையிலே செய்யப்பட்ட முறம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பனை ஓலையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 250 ரூபா. இது தவிர எல்பர் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க, உணவுப் பொருட்கள்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். மிளகாய்த்தூள் விற்கிறாங்க. இதோட விலை 75 ரூபா 100 கிராம் மிளகாத்தூள். இது பாருங்கள், சீயக்காய் தூள் 75 ரூபா, அதே 100 கிராம் தான். மூலிகை குளியல் பொடி விற்கிறாங்க, இது 150 ரூபா. இது இல்லாமல் பருப்பு பொடி, புளியோதரை பொடி, இது 60 ரூபா, இதுவும் 60 ரூபா. இட்லி பொடி 60 ரூபா.
கருவேப்பிலை பொடி 70 ரூபா. இது போக கொழுக்கட்டை மாவு 1 கிலோவில் விற்கிறாங்க 170 ரூபா. இதெல்லாமே வீட்டிலேயே செய்யப்படக்கூடிய பொருட்கள். அதனால் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ரொம்ப இயற்கையாகவும் அதே மாதிரி எந்தவித கலப்படமும் இல்லாமல் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் பருப்பு பொடி 60 ரூபா. அதே மாதிரி தலைக்கு தேய்க்கிற மூலிகை எண்ணெய் ஹெர்பல் ஆயில் வச்சுருக்காங்க. இது வந்து பேன் மருந்து. பேன் இருக்குது உங்கள் தலையில் அப்படின்னும் போது நீங்கள் இதை வாங்கி தேய்ச்சிங்கன்னா உங்கள் தலையில் வந்து 3 நாட்களில் பேன் இல்லாமல் போயிடுமா. இதோட விலை 80 ரூபா. அதே மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில், முடி நல்லா கருகருன்னு வளரணும், அது போன்ற விஷயத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க 150 ரூபா இதோட விலை. இது இல்லாமல் இந்த மாதிரி செயின் வளையல் செட்டுமே விற்கிறாங்க. இதுவும் 150 ரூபா. இந்த கடை வந்து செங்கல்பட்டுலேருந்து போட்டிருக்காங்க. இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள், கொலு பொம்மைகள் இது எல்லாமே விற்பனை செய்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு கலரில் அழகாக அமைச்சிருக்காங்க. இது வந்து மெழுகுவத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இதில் நீங்கள் மெழுகுவத்தி வச்சுக்கலாம். யானை வந்து மெழுகுவத்தி தூக்கிட்டு வர மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 150 ரூபா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதாவது அகல் விளக்கு வைக்கணும், சின்னதாக ஏதாவது விளக்கு மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக இதை தயார் பண்ணியிருக்காங்க. இதோட விலை 210 ரூபா அதிலே போட்டிருக்கு. இதே போல் நிறைய டிசைனில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தேங்காய் டிசைனு, உண்டியல்லையே தேங்காய் டிசைனில் ஒரு உண்டியல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேஜிக் லேம்பான், மேஜிக் விளக்கு. இதில் எண்ணெயை ஊற்றிட்டு இதில் திரியை போட்டுட்டு நீங்கள் கொளுத்திங்கன்னா எண்ணெய் கீழே மறுபடியும் ரிட்டர்ன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கையிலேயே செய்யப்பட்ட மண் பொருட்கள் 1250 ரூபாய். இதோட சவுண்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது. அந்த மண்ணிலேயே செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்ததால். அதே மாதிரி இது பாருங்கள், சின்னதாக இருக்குது, இதுவும் அழகாக இருக்குது. 650 ரூபா. இந்த ரெட் கலரில் இருக்க அந்த அலங்கார மணியெல்லாம். அது இல்லாமல் நிறைய கொலு பொம்மைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், யானை பொம்மையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 260 ரூபா இந்த யானை எல்லாமே. கோவையில் இருக்க ஆதியோகி அந்த ஸ்டாச்சு, இவர் வந்து ராகவேந்திரா சுவாமிகள். இது எல்லாமே 260 ரூபா, 250 ரூபா அந்த வகையில் தான் இருக்குது. கோயில் கோபுரம் வச்சுருக்காங்க 350 ரூபா இதோட விலை. விநாயகர் பாருங்கள் 210 ரூபா விநாயகர்லாம். இதெல்லாம் மண்ணிலேயே செய்யப்பட்டது, ஆனாலுமே செராமிக் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே மாதிரி வெங்கடேச பெருமாள், கிருஷ்ணர், மகாவிஷ்ணு இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் வச்சுருக்காங்க. இதில் எது வேணும்னாலும் நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செக்கு எண்ணெய்கள், வீட்டிலேயே செய்யப்பட்ட நெய்களும் இவங்க விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நெய் 400 ரூபா. தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்ரு 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து நல்லெண்ணெய் 1/2 லிட்ரு 200 ரூபா. 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா 400 ரூபா. மயிலாடுதுறையிலேருந்து இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்க வந்து சிறுதானியங்களும் சிறுதானிய உணவுகளும் இனிப்புகளும் வந்து விற்பனை செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து எள்ளு லட்டு, எள்ளு உருண்டை மாதிரியே இருக்குது. இதோட விலை வந்து 60 ரூபா. 6 லட்டு இருக்குது. சிகப்பரிசி லட்டு, சிகப்பரிசிலே பண்ணியிருக்காங்க. இதோட விலையும் 60 ரூபா. இது வந்து கம்பு லட்டு. கம்புலாம் உடம்புக்கு ரொம்பவே ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சிறுதானியம். இதோட விலையும் 60 ரூபா. அடுத்ததாக வரகுலேயே செய்யப்பட்ட லட்டு, இதோட விலையும் 60 ரூபா. திணை லட்டு, இது வந்து 60 ரூபா. அதே மாதிரி சிகப்பரிசி அவல் விற்கிறாங்க. இதோட விலை வந்து 20 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே செய்யப்பட்ட பாரம்பரிய தூய மல்லி அரிசியில் செய்யப்பட்ட ஒரு முறுக்கு. இதுதான் தமிழர்கள் பாரம்பரியப்படி செய்யப்படக்கூடிய அந்த முறுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலை வந்து 60 ரூபா. இவங்க இது மட்டும் விற்கல. இங்கே பார்த்திங்கன்னா அரிசிலேயுமே மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா அப்படின்னு நிறைய பாரம்பரிய அரிசிகளும் விற்கிறாங்க. பூங்கார் இது எல்லாமே விற்கிறாங்க. இதில் விலைலாம் பார்த்திங்கன்னா 90 ரூபா, 100 ரூபா, 70 ரூபா, 110 ரூபா அப்படின்னு பல்வேறு விலைகளில் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடலை மிட்டாயி, இந்த மாதிரி இனிப்புகள், வத்தல், அரிசி இது எல்லாமே விற்கிறாங்க. வடகங்களும் நிறையவே விற்கிறாங்க. திருவண்ணாமலையிலேருந்து இந்த கடை போட்டிருக்காங்க. இவங்க என்னெல்லாம் விற்கிறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து சாமை அரிசி. இது வந்து 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே வந்து 1/2 கிலோலையும் விற்கிறாங்க. அது இல்லாமல் மிளகு விற்கிறாங்க. மிளகு வந்து 250 கிராம் 200 ரூபா. இது பார்த்திங்கன்னா மலையிலேருந்து, மலைப்பகுதிகளில் இருந்து எடுக்கக்கூடிய காட்டுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலை வந்து 750 ரூபா. ஆனால் இந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா 600 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி 1/2 லிட்டர் தேனும் விற்கிறாங்க. இதோட விலை வந்து 450 ரூபா. இந்த தேனுக்கெல்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா அக்மார்க்கு சிம்பிள் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து தரத்தில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். 100% நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு புளி விற்கிறாங்க. 90 ரூபா. இது 1/2 கிலோன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் வீட்லேயே செஞ்சு மகளிர் குழுக்கள் செய்கிற மெழுகுவத்தி, கற்பூரம், அது இல்லாமல் அவங்க தைக்கிற அந்த ஆடைகள், இது எல்லாமே கூட விற்கிறாங்க. இது இல்லாமல் சணல் பைகளும் இவங்க விற்பனை செய்கிறாங்க. நூல்லையே செய்யப்படக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த கடைக்காரங்க விற்பனை பண்ணுறாங்க. இவங்க வந்து தென்காசியிலேருந்து கடை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுற டாய்ஸ் நூல்லையே பண்ணியிருக்காங்க. அதுவும் முழுக்க முழுக்க கையில் பண்ணப்பட்ட ஒரு பொருள். இதோட விலை வந்து 250 ரூபா. குழந்தைகள் வந்து ஏதாவது பிளாஸ்டிக் பொருட்களை வாயில் வச்சு விளையாடுறதால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். இதை வச்சு அவங்க விளையாடும்போது அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது. அதே மாதிரி இந்த போல் பவுச்சஸ்லாம் வந்து நூல்லையே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பர்ஸெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கீ செயின்ஸு, இங்கே பாருங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அந்த கேப்பு, அதே மாதிரி மேட்டு, இதெல்லாம் பூஜை ரூமுக்கு போடக்கூடிய மேட்டு, அதே மாதிரி சின்ன சின்ன மாலைகள், இதெல்லாம் கூட நூல்லையே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் கூட இவங்க பண்ணி விற்பனை பண்ணுறாங்க. இந்த மேட்டோட விலைலாம் பார்த்திங்கன்னா 350 ரூபா. இது பாருங்கள் வெத்தலை பாக்கு செட்டு மாதிரி அவங்களே நூலில் பண்ணியிருக்காங்க. இது 75 ரூபா. இது பார்த்திங்கன்னா 150 ரூபா. சும்மா தூளி பொம்மை மாதிரி. திருச்சியிலேருந்து இவங்க இந்த ஸ்டாலை போட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க காட்டன்லேயே செய்யப்படுற மேட்டு, பெட்ஷீட், அதே மாதிரி பெட்டு, இது எல்லாமே இவங்க வந்து விற்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளை படுக்க வைக்கக்கூடிய இது போன்ற சின்ன சைஸ் மேட்டுகளும் விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து 150 ரூபா. இது வந்து உங்களுக்கு பெட்ஷீட் மாதிரி இருக்காது, ஒரு பெட்டு மாதிரி ரொம்ப மெத்துன்னு இருக்கும். இதை நீங்கள் தரையில் விரித்து ஒரு ஃபேமிலியை நீங்கள் படுத்துக்கலாம். இதோட விலை 1100 ரூபா. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் மேட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஏதாவது பொருட்களை நீங்கள் போட்டு வச்சுக்கிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட விலை 220 ரூபா. இது பார்த்திங்கன்னா லெட்டர் பேடு. இதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஆணி அடித்து நீங்கள் மாட்டிங்கன்னா இதில் மொபைல்லாம் போட்டுக்கலாம், ஏதாவது பொருட்களை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக இதை தைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து கையில் தான் துவைக்கணும் அப்படின்னு இல்லை, மிஷின் வாஷும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பெட்ஷீட்டு. நீங்கள் வந்து ஒரு கொசு கடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பெட்ஷீட் மூடுவீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அது புழுக்கத்தை ஏற்படுத்திடும். இது அது மாதிரி புழுக்கத்தையே ஏற்படுத்தாது, ரொம்ப சாஃப்டான ஒரு பெட்ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அடுப்பில் ஏதாவது சுட சுட நம்ம எடுக்கும்போது ஒரு துணியை எடுத்துகிட்ருப்போம், அதுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வச்சுட்டு ஈஸியாக நீங்கள் ஏதாவது ஒன்று சூடாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துடலாம். கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதோட விலை வந்து 2 எடுத்திங்கன்னா 60 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் அப்போ பாய் போடுறதுக்கு பதிலாக இதை போட்டு பஞ்சு பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விரித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உணவு பரிமாறலாம். அதே மாதிரி இது வந்து சமையல் பண்ணும்போது நீங்கள் கட்டிக்கலாம். ஏதாவது பாத்திரம் தேய்க்கும் போது உங்களுக்கு வந்து மேலே தண்ணி போடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு எதாவது வைக்கணும்னு நினச்சாலும் பேக்கெட் வச்சுருக்காங்க, நீங்கள் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதோட விலை வந்து 150 ரூபா. அதே போல் இது நம்ம பார்த்துருந்தோம், இதோட விலை 100 ரூபா தான். நம்ம ஃபேமிலி மேட் பார்த்துருந்தோம், அது இது தான். என்ன சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா தாராளமாக ஒரு ஃபேமிலி நீங்கள் படுத்துக்கலாம். அது மாதிரி நல்ல கனம் இருக்குது. உங்களுக்கு வந்து கீழே வந்து தரையில் வெறும் தரையில் படுத்திங்கன்னா உடம்பு வலிக்கும், அது போலலாம் இதில் இருக்காது. சென்னையிலேருந்து இவங்க இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிசைனாக நிறைய காட்டன் டாப்ஸ் வந்து பெண்களுக்காக விற்பனை செய்கிறாங்க. இதில் எந்த டாப் எடுத்தாலுமே உங்களுக்கு 550 ரூபா தான். ஈரோட்டிலேருந்து இவங்க இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காட்டன் நைட்டிகள், அதே மாதிரி பெட்ஷீட்கள், அது மட்டும் இல்லாமல் துண்டுகள் இதெல்லாம் விற்கிறாங்க. நைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே காட்டன் மிக்ஸ்டு நைட்டிஸ். இதோட விலை பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு குவாலிட்டியில் இந்த நைட்டிஸ்லாம் இருக்குது, டிசைன் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டான அந்த கிளாத்தில் விற்கிறாங்க. இந்த நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இதுலேயே இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனமான பெட்ஷீட்டாக இருக்குது. 2 பெட்ஷீட்டே உங்களுக்கு 350 ரூபா தான். இங்கே பாருங்களேன், ரொம்ப குவாலிட்டியான ஒரு 2 பெட்ஷீட் இருக்குது.
2 பெட்ஷீட்டே 250 ரூபா தான் சொல்கிறாங்க. உண்மையிலுமே இந்த ரேட்டுக்கு கொடுக்குறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெட்ஷீட்டே 250 ரூபான்றது நம்மளுக்கு கம்மி ரேட்டு மாதிரி தெரியும். 2 பெட்ஷீட்டே 250 ரூபா தானா. இது பார்த்தீங்கன்னா பெண்கள் போடக்கூடிய 3/4 பேண்ட் எல்லாம் விற்கிறாங்க. நல்ல காட்டன்லேயே இருக்குது. இதெல்லாம் வெறும் 100 ரூபா தான். இவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய துண்டு, காட்டன் துண்டு 50 ரூபா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த எக்ஸிபிஷனில் பார்த்துட்டோம் எல்லா கடையும். நம்ம பார்த்த வரைக்கும் இவங்கக்கிட்ட தான் ஒரு தரமான, அதே டைம் ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது. ஏதோ இவங்ககிட்ட தனிப்பட்ட வகையில் ஏதோ இவங்க சன்மானம் வாங்கிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம உண்மையை தான் சொல்கிறோம். தூத்துக்குடியிலேருந்து இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா முழுக்க பனை ஓலையிலேயே செய்யப்பட்ட பொருட்களை எல்லாமே விற்கிறாங்க. பனை ஓலை நிலை மாலை இதெல்லாம் நீங்கள் வீட்டில் மாட்டினீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். 350 ரூபா 2 மாலை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பனை ஓலை உண்டியல் 75 ரூபா. இவங்க வந்து இதை கையிலேயே செஞ்சு எவ்வளோ அழகாக கலர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பனை ஓலை ரோஜா எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு வாடவே வாடாது. அதிலே கல்லெல்லாம் பதிச்சிருக்காங்க 20 ரூபா. பனை ஓலை கீ செயின் 30 ரூபா. 3 ரோஜா ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது 50 ரூபா. பனை ஓலை பந்து 10 ரூபா தானே இந்த பால். பனை ஓலை பந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இடியாப்பத்தட்டு இயற்கையான முறையில் இடியாப்பம் அவிச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பனை ஓலை இடியாப்பத்தட்டுகள் இவங்க விற்கிறாங்க. இது வந்து 1 25 ரூபா இந்த ஒரு தட்டு. அதே மாதிரி பூக்கூடை பனை ஓலையிலேயே. அது இல்லாமல் பூங்கொத்து 250 ரூபா இந்த பனை ஓலை பூங்கொத்து. இதை விட முக்கியமாக பனை ஓலையிலேயே இவங்க வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் விற்கிறாங்க. இந்த கவரை தாண்டி இதோட வாசனை வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவராக இருக்குது. இது வந்து சாண்டல் ஃப்ளேவரு, இது வந்து உட்டு ஃப்ளேவரு, அதே மாதிரி இது வந்து இந்த லிச்சி பழம் அதிலேருந்து எடுத்த அந்த ஃப்ளேவரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ரூபா. எந்த ரூம் ஃப்ரெஷ்னர் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 100 ரூபா தான் இதோட விலை அப்படின்றாங்க. எவ்வளோ அழகாக இதை செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். வாசனையும் இந்த கவரை தாண்டி இது வெளியில் வருது. பனை ஓலை ஜுவல் பாக்ஸ், ஆடை அணிகலன்களோட அது போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் கம்மல் வளையல் எது வேணுமோ போட்டு வச்சுக்கலாம். பனை ஓலையிலே செஞ்சுருக்காங்க. 150 ரூபா இதோட விலை. இதெல்லாம் நல்ல லாங் லைஃப் வரும் அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி பனை ஓலையிலேயே பெரிய சைஸ் ஜுவல் பாக்ஸ். உங்கள் வீட்டில் நிறைய நகைகள்லாம் இருக்குது, எங்களுக்கு வந்து 50-100 பவுன் இருக்குன்னா நீங்கள் இதை வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. இதோட விலை வந்து 250 ரூபா. பனை ஓலை கூடை 200 ரூபா இந்த கூடை. நல்ல வெயிட்டு தாங்கும் போல் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதே டைம் நல்ல கலரிங் பண்ணியிருக்காங்க. இதோட விலை 250 ரூபா. இறுதியில் பார்த்தீங்கன்னா பனை ஓலை அஞ்சரை பெட்டி. நீங்கள் பருப்பு வகைகள் அதே மாதிரி வீட்டில் அஞ்சரை பெட்டிக்கு பதிலாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதோட விலை 350 ரூபா. இது டக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஏதோ பாம்பு பெட்டி மாதிரி உள்ள திறந்த பாம்பு வருமோன்னு நினைக்காதீங்க. பார்ப்போம், அஞ்சரை பெட்டி தான் இது. திருப்பூர்லேருந்து இவங்க இந்த கடையை போட்டிருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னங்கருப்பட்டி. வழக்கமாக நம்ம பனங்கருப்பட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம். இவங்க வந்து தென்னங்கருப்பட்டி விற்கிறாங்க. அரை கிலோ வந்து 100 ரூபா. இதே நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா 200 ரூபா தான். தென்னங்கருப்பட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சாம்பிள் கொடுத்தாங்க. உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சுக்கு மிளகுலாம் போட்டு ஒரு பனங்கல் கண்டு மாதிரி, தென்னங்கல் கண்டு மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுக்கு மிளகு எல்லாம் போட்டு இதை தயார் பண்ணியிருக்காங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டே தெரியுது த்ரோட் ரொம்ப இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் பேசிகிட்டு இருந்தோம். சாப்பிட்ட உடனே நல்லா பேசுகிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கருப்பட்டி கடலை மிட்டாய், தென்னங்கருப்பட்டியில் செஞ்ச கடலை மிட்டாய். இதோட விலை வந்து 110 ரூபா. உங்களுக்கு இப்படி பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கருப்பட்டி அந்த மிட்டாய் தெரியும். அதே மாதிரி தென்னை மரங்கள்லேருந்து தென்னை விவசாயிகள் எடுக்கக்கூடிய இந்த தேன் வந்து 110 ரூபா தான், 300 ml. இது வந்து நீரா சுகர், தென்னங்குருத்தை அறுத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணி மாதிரி ஒரு பானம் எடுப்பாங்க, அதிலிருந்து தயாரிக்கிற சுகர். இதை சாப்பிட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட்கள் வந்து சுகர் லெவல் ரொம்ப நார்மலாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து தென்னஞ்சுகர், தென்னஞ்சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. கோகனட், தேங்காய் சர்க்கரை. இதுவுமே வந்து ரொம்பவே இயற்கையானது, அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலைலாம் பார்த்திங்கன்னா 165 ரூபா. இது வந்து 100 ரூபா. இதோட ஒரு முக்கியமான மருத்துவத்தன்மை என்னென்னா,
குடல் புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஸ்டால் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து போட்டிருக்காங்க. கன்னியாகுமரி அப்படின்னும் போது நம்மளுக்கு கடல் தான் ஞாபகம் வரும். அந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய மீன்களோட செதில்கள்லேருந்து இங்கே பாருங்கள் மேலே ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஒரு லேம்ப் செட் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இது நம்ம வெளிச்சத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியல, ஆனால் நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதோட விலை வந்து 40 ரூபா. நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வாசலில் போடக்கூடிய மேட்டு. இது வந்து சாதாரண மேட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வாழை மரத்தோட நார்லேயே செஞ்ச மேட்டு. இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா இந்த மேட்டு. இது வந்து 250 ரூபா. அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது பாருங்கள். இது நல்ல பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து 500 ரூபா. வாழை நார் மேட்டுகள். கேரளாவை ஒட்டிய பகுதி வந்து கன்னியாகுமரி. நம்மளுக்கு கேரளா நானும்போது நேந்திரபழ சிப்ஸ் தான் ஞாபகம் வரும். இவங்களும் அந்த நேந்திரமலை சிப்ஸை விற்கிறாங்க. 115 ரூபா 1/4 கிலோ. இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து. இதோட விலை வந்து 80 ரூபா. இது பார்த்திங்கன்னா அதிரசம் 50 ரூபா. இதெல்லாம் தேங்காய் மூடியிலே செய்யப்பட்ட கைவினை அழகு சாதன பொருட்கள். உங்களோட வீட்டு டிஸ்பிளேல நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் தேங்காய் ஓடை எவ்வளோ அழகாக கட் பண்ணி இவங்க அப்படியே செதுக்கி இதை பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 350 ரூபா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஏதாவது தண்ணி ஊற்றி நீங்கள் அதில் ஒரு ஃப்ளவர் வச்சிங்கன்னா உங்களோட பூஜை ரூம்லேயோ இல்லை வீட்டோட ஹால்லையோ ரொம்ப அழகாக இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. இதோட விலைலாம் 150 ரூபா தான். இதுவுமே மீனோட அந்த செதில்கள்லேருந்து மேலேருந்து எடுப்பாங்க இல்லையா, செல்லுன்னுவாங்க, அதிலிருந்து பண்ணப்பட்ட அலங்கார பொருள். இதோட விலை 460 ரூபா. இதுவுமே ஒரு அலங்கார பொருள் தான். நீங்கள் ஏதோ ஒயின் ஊற்றி கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு கிளாஸ்ன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். இல்லை நீங்கள் ஏதாவது பூஜை ரூமில் தண்ணி ஊற்றி பூ வைக்கிறனால வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். திருச்சியிலேருந்து இவங்க இந்த கடையை போட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா முழுக்க மூலிகை சாம்பிராணிகள், அதே மாதிரி ஊதுவத்திகள், இது எல்லாமே விற்கிறாங்க. இவங்க வந்து திருச்சியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் குழுக்கள் சார்பாக இந்த கடையை போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்குது. அதே மாதிரி சாம்பிராணியுமே வந்து நல்ல ஒரு நறுமணம் நிறைந்த சாம்பிராணிகளாக இருக்குது. வாசனை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமகமக்குது. இதோட விலைலாம் 50 ரூபா தானா. அதே போல் ஊதுவத்தி பாக்கெட்டுகளுமே பெரிய சைஸில் சின்ன சைஸில் 2-in-1 ஊதுவத்தி எல்லாமே விற்கிறாங்க. இந்த ஊதுவத்திகள் விலையும் 50 ரூபா தான். எல்லாமே 50 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. உங்களுக்கு ஊதுவத்தி சாம்பிராணிகள் ஏதாவது ரொம்ப நறுமணமாக அதே டைமில் வீட்டிலேயே செய்யப்படக்கூடிய பொருட்களாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். ராணிப்பேட்டையிலேருந்து இவங்க இந்த கடையை போட்டிருக்காங்க. முழுக்க மூலிகை டீகள் எல்லாமே விற்கிறாங்க. இவங்களோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் இதில் இருக்க டீயை 7 நாளைக்கு 7 வகையான டீ குடிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம். நாங்கள் கடந்த 10 வருஷமாக ஹாஸ்பிட்டலுக்கே போகல, என் குழந்தைகளுக்காக இது போன்ற மூலிகை டீ எல்லாம் நான் தயாரித்தேன், அதை எல்லாருக்கும் கொடுத்தோன்னா மக்களுக்கு பயனாக இருக்குமே அப்படின்னு கம்மி ரேட்டில் இதெல்லாம் நான் தயாரித்து வீட்டில் இருந்தே விற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூலேயே இந்த டீ பண்ணியிருக்காங்க. இதோட விலை 140 ரூபா. ஆவாரம்பூன்றது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு உண்மையிலுமே நிறைய பேருக்கு வந்து சுகர் பேஷண்ட் வாங்கி மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததாக தாமரை டீ. இதோட விலை வந்து 140 ரூபா. இது வந்து ஜாவா டீ. இதோட விலை 140 ரூபா தான். எல்லா டீயோட விலையும் 140 ரூபா தான். ஜாவா டீக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா டீ, துளசி மூலிகை தன்மை மருத்துவ குணம் கொண்ட துளசி டீ, லெமன் கிராஸ் டீ. அடுத்ததாக முருங்கை டீ. முருங்கை பொடியில் சூப்பு தான் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க டீலாம் விற்கிறாங்க, புதுசாக இருக்குது. இது எல்லாமே வந்து இது வந்து காஃபி தேற்றான் கொட்டை அப்படின்ற ஒரு மூலிகையிலேருந்து இந்த காஃபி தூளை எடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இதுதான் அந்த காஃபி தூள். இந்த காஃபி தூளோட விலையும் 140 ரூபா தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் இவங்க மூலிகை தைலங்களும் விற்கிறாங்க. இவங்களே வீட்டில் தயார் செஞ்ச தைலங்கள், பல்பொடி இதெல்லாம் விற்கிறாங்க. இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னு இவங்களுக்கு இவங்க ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. ஸ்மெல்லு நம்மளுக்கு நாவிக்கமலம் வரைக்கும் ஏறுது. உண்மையாலுமே நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீ தூள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. இதெல்லாம் மூலிகை டீ. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் நேட்டிவ் சென்னை தானா. ராணிப்பேட்டைக்கு போனாலும் நான் பிறந்து வளர்ந்த சென்னை மக்களும் பயன்பெறணும்னு இந்த கடையை இங்கே போட்டிருக்காங்களாம். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. இவங்களோட டீட்டெயிலெலாம் இது தான். இந்த கண்காட்சி முடிகிற வரைக்கும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. நேரில் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து அரிய வகை நவரா அரிசி. இது சாப்பிட்டிங்கன்னா எலும்புகள் ரொம்ப உறுதித்தன்மை அடையும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக முதுகு வலி, மூட்டு வலிகள் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை புட்டாவோ இல்லை வந்து 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கஞ்சாவோ அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா
உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலையெல்லாம் 100 ரூபா 1 கிலோ. நம்ம இது வரைக்கும் எக்ஸிபிஷனில் பாதி கடைகள் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கடைகள் மீதம் இருக்குது. நீங்கள் நேரில் வரும்போது நீங்கள் அந்த கடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த எக்ஸிபிஷனோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.